மகளிர்ல வந்து எங்களுக்கு லோன் கொஞ்சம் கம்மியா தராங்க. அது கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் நாங்க பொருட்கள் எல்லாம் நாங்களே ஓன தயாரிக்கிறோம். அது வந்து எப்படி சேல்ஸ் பண்றது, எங்களுக்குன்னு ஒரு மையம் அந்த மாதிரி ஓபன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். சார், இந்த பட்ஜெட் தாக்கல்ல வந்து இவரு சிஎம் விஜய் சொன்னது வந்து இன்னும் சில பல இது நிறைவேற்றல சார். அவரு எங்களுக்கு சிலிண்டரு பிளஸ் பென்ஷனு பிளஸ் அவர் சொன்ன முக்கியமானதெல்லாம் அவர் நிறைவேற்றல சார். அவரு சொன்னதை நிறைவேற்றினாருன்னா நல்லா இருக்கும் சார். எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒருத்தரோட உதவியால வாழ்றவங்க, அவங்களாம் போய் எங்கேயும் வேலை செஞ்சு சாப்பிட முடியாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவி தொகை இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா அவங்களுக்கு தேவைக்கான செலவு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் தேவையே ஃபர்ஸ்ட். பட்ஜெட்ல வந்து அவர் சொன்ன மாதிரி சிறு குறு விவசாயிங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நகைக்கடை, பயிர்க்கடை இதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணணும். குறைஞ்ச அளவு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் 2 லட்சம் மினிமம் வந்து தள்ளுபடி பண்ணலாம், தவறு கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் சிறு குறு விவசாயிங்களுக்கு அவ்வளோதான் அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே கொடுக்கறதில்ல, வாங்கவும் முடியறதில்ல. அதனால அதை முழுசா தள்ளுபடி பண்ணணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு செய்வாருன்ட்டு தான் நாங்க மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா தமிழக முதல்வர் வந்து செய்வாரு அவரு. ஏன்னா எங்களுடைய துறை வந்து அவர் கையில தான் இருக்கு. அவர் கண்டிப்பா செய்வாரு. எங்களுக்கு லோன் கொடுக்கணும் ஐயா. லோன் கொடுத்து அரசு வேலை வாய்ப்பு அது வந்து வழங்கணும் ஐயா. அதாவது மனிதாபிமான அடிப்படையில் எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கிளியர் பண்ணாதான் கொடுப்பன்றாங்க. இப்ப மேரேஜ் ஆகிட்டதுக்கு அப்புறம் பசங்களை பார்ப்பாங்களா இல்ல வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிப்பாங்களா சொல்லுங்க. ஏன்னா வந்து நல்லா இருக்கிறவங்களே வந்து ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுவாங்க. நாங்கெல்லாம் வந்து ஒரு மனநிலை கொண்டுருங்க. நாங்க எந்த அடிப்படையில வந்து நாங்க போய் படிச்சு பசங்களை காப்பாற்ற வேண்டியது. அதனால வந்து தமிழக அரசு வந்து டிஎன்பிஎஸ்சி விட்டு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு கிளர்க்கு வேலையோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு தேவையான பேசிக்கான ஒரு நாலேஜை கொடுத்து அவங்கள வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தணும்னு தான் நான் கேட்கறேன், தவிர வேற எதுவும் கேட்கல.